ஹலோ வியூவர்ஸ், செவ்வாய் கிரகத்தில் நம்ம அனுப்பின ஹெலிகாப்டர் வெற்றிகரமாக பறந்துச்சு. இது ரொம்ப ஈஸியாக நடக்கலை, இது பல தடைகளை தாண்டி தான் நடந்துச்சு. நான் லாஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணேன். இந்த மாதிரி ஏப்ரல் 19 ஒரு மிகப்பெரிய ஹிஸ்டாரிக்கல் மூமெண்ட் நடக்க இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்து முடிஞ்சிருக்கு. இதுக்கு முன்னாடி வந்த பேரியர்ஸை நம்ம பார்க்கலாம். தென் நம்ம ingenuity அனுப்பின ஒரு ஃபோட்டோவை பற்றி பார்க்கலாம். அதே மாதிரி பெர்சவீரன்ஸோ ஒரு வீடியோ அனுப்பியிருக்கு, அதையும் நம்ம பார்க்கலாம். வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி ஜாயின் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். உங்களுக்கு பிடிச்சா கிளிக் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஐ எம் லோகபால கார்த்திகேயன். யூ வாட்சிங் டு ஜெனித் ஆஃப் சயின்ஸ். நாசாவோட ingenuity ஹெலிகாப்டர் கரெக்டாக ஏப்ரல் 19 பறக்க ஆரம்பிச்சது. இது பறக்க ஆரம்பித்தது இப்போ தான் புதுசாக நம்ம எடுத்தாலுமே, பட் இதுக்கு முன்னாடி பல தடைகள் நடந்திருக்கு இவங்க ட்ரை பண்ணும்போது. இது நம்ம அஃபிஷியலாகவும் சொல்லலாம், அன்அஃபிஷியலாகவும் சொல்லலாம். அதாவது நாசா மூலியமாக சொன்னால் ஒரு சில காரணங்கள், இல்லை கொஞ்சம் வதந்தி அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரியான ஒரு சில காரணங்களும் வந்திருக்கு. நம்ம ரெண்டையுமே பார்ப்போம். ஸோ நம்ம அஃபிஷியலாக மட்டுமே நம்புவோம். அஃபிஷியலாக நாசா சொன்னது என்னன்னா சாஃப்ட்வேர் இஷ்யூ. அதாவது இந்த ingenuityன்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ஹெலிகாப்டருக்கும் பெர்சவீரன்ஸ் ரோவருக்கும் நடுவில் ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும். அந்த கனெக்டிவிட்டிக்காக கண்டிப்பாக ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும். தென் இந்த 2 இன்ஸ்ட்ருமெண்ட்காக நம்ம இங்கேருந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும். இந்த சாஃப்ட்வேரில் ஒரு பக் இருந்தனால அந்த ஃப்ளைட் டெஸ்ட் ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்றாங்க. அதே மாதிரி கண்டிப்பாக நமக்கு தெரியும், நம்மளுடைய பூமியில் இருக்கக்கூடிய தட்பவெப்ப நிலையை நம்மளால் கரெக்டாக புரிஞ்சுக்க முடியல. இந்த நிலையில் நம்மகிட்ட இருந்து ரொம்ப கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு கிரகம் தான் செவ்வாய் கிரகம். அதோடைய சுற்றுச்சூழல் எப்படின்னு இருக்கிறது, அதோடைய சுற்றுச்சூழல் எப்படி இருக்குன்றது இப்போ வரைக்கும் நமக்கு கன்ஃபார்மாக ஃபுல் அண்ட் ஃபுல் தெரியாது. பட் ஏதோ தெரியும், புயல் வரும் அந்த மாதிரி நமக்கு தெரியும், பட் மழை வராது. இந்த மாதிரி அங்கங்கே புயல் வரனால அந்த இடத்துல இந்த மாதிரி புயல் வரனால அங்கே இருக்கக்கூடிய ஹெலிகாப்டரோட சோலார் பேனல் மேலே ஒரு சில மண் அதிகமாக படிஞ்சிருக்கு. நம்ம சோலார் பேனல் பற்றி சொல்லணும்னா, எதுக்கு நம்ம இதை பற்றி பேசுகிறோம்னா, இந்த ingenuityன்னு சொல்லக்கூடிய இந்த ஹெலிகாப்டர் முழுக்க சூரிய ஒளியவே நம்பி இருக்கு. சூரிய ஒளியிலிருந்து எனர்ஜி எடுத்து இது மேலே பறக்கும். தென் இதில் குறிப்பிட்டு வேற நம்ம சொல்கிறதுக்கு எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டே கிடையாது. இந்த மண்ணோட சாம்பிள் எடுக்கிறது, அதே மாதிரி காற்றை பற்றி தெரிஞ்சுக்கிறது, இந்த மாதிரியான எந்த ஒரு சென்சார்ஸுமே கிடையாது. இதில் இருக்கக்கூடிய ரெண்டு மேஜர் இன்ஸ்ட்ருமெண்ட் பார்த்தோம்னா, ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் கேமரா, இன்னொன்று ஃபோட்டோவை கலராக எடுக்கிறதுக்கான ஒரு கேமரா இருக்குது. அந்த கேமரா 13 மெகா பிக்சல் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ சூரிய ஒளி ஒழுங்காக வராதனால அங்கே போதுமான எனர்ஜி கீழே வரலை, அதனால் பறக்கலை அப்படின்ற இன்னொரு காரணமும் அஃபிஷியலாக சொல்லப்பட்டுச்சு. இன்னொன்று அன்அஃபிஷியலாக பார்ப்போம். அன்அஃபிஷியல் பொறுத்த அளவுக்கு அவங்க என்ன வேணால் பேசுவாங்கல்ல, அந்த வகையில் ரோட்டார் பிளேடு உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரோட்டார் பிளேடு உடஞ்சனால தான் இது பறக்கலை அப்படின்ற ஒரு மிகப்பெரிய வதந்தி பரவிட்டு இருந்துச்சு. பட் அது உண்மையும் கிடையாது. இந்த மாதிரி பல தடைகளை தாண்டி வந்ததுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக மேலே பறந்துடுச்சு இந்த ஒரு ingenuityன்னு சொல்லக்கூடிய ஹெலிகாப்டர். நம்ம பூமியில் இருக்கும்போது ட்ரோன்ஸை நம்ம மேலே பறக்க விடும்போது கீழே அலைன்மெண்ட் பண்ணுவோம். அந்த ரோட்டார் பிளேடை எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத நம்ம அலைன்மெண்ட் பண்ணுவோம். அது பண்ணதுக்கப்புறம் தான் மேலே பறக்கும். இதே மாதிரி தான் கரெக்டாக இருக்கா அப்படின்றத டெஸ்ட் பண்ணாங்க, அலைன்மெண்ட்லாம் பண்ணாங்க. ஒரு குறிப்பிட்ட அளவு ஆர்பிஎம்மில் அது சுற்றினா தான் அந்த லேண்ட்லேருந்து மேலே எழும்பும் எந்த ஒரு ஹெலிகாப்டராக இருக்கட்டும். அந்த வகையில் மார்ஸோட கிராவிட்டி பொறுத்தளவுக்கும் அங்கே இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர்லேயும் அந்த ரோட்டார் பிளேடு கண்டிப்பாக 2400 ஆர்பிஎம் அப்படின்ற வேகத்தில் சுற்றினாதான் அந்த லேண்ட்லேருந்து மேலே எழும்பும். இந்த ஒரு வேகத்தை ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் டெஸ்ட்டில் ஃபெயிலியர் ஆனனால அப்போ அது பறக்கலை, இல்லாட்டி அப்பயே பறந்துருக்கும். இப்போ ரொம்ப மெனக்கட்டு அவங்க அதை செக் பண்ணி அந்த சாஃப்ட்வேர் இஷ்யூலாம் சால்வ் பண்ணதுக்கப்புறம் இவங்களுடைய அந்த ஒரு லிமிட்டை இந்த ஒரு ஹெலிகாப்டர் உள்வாங்கி அதுக்கேற்ற மாதிரி பறந்துடுச்சு. ஸோ இது பறந்துருச்சா அப்படின்றத நம்ம பார்க்குறதுக்கு 2 வழி தான் இருக்குது. ஒன்று சிக்னல் மூலயமா நம்ம எடுத்துக்கலாம். இன்னொன்று அங்கே இருக்கக்கூடிய கேமரா, ரோவரில் ஒரு கேமரா இருக்குது. அந்த கேமரா மூலயமா எடுக்கப்பட்ட ஒரு சில சாம்பிள்ஸை வச்சு சரி இது பறக்குது அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஹெலிகாப்டரில் 2 கேமரா இருக்குது. அதில் பிளாக் அண்ட் ஒயிட் கேமரா மூலியமா மேலே பறந்ததுக்கப்புறம் ஃபோட்டோ எடுத்தாங்க. இதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இது பறந்துச்சு அப்படின்றத. அதாவது அந்த சூரிய ஒளிக்கு இந்த ஹெலிகாப்டரோட
ஷேடோ கீழே தரையில் விழுந்திருக்கு. ஸோ நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். இந்த சிக்னலும் நமக்கு சொல்லிடுச்சு இது மேலே பறந்துருச்சுண்டு. கரெக்டாக 3 அடி மேலே பறந்துறதா சயின்டிஸ்ட் வந்து சொல்கிறாங்க. போக போக இன்னும் கொஞ்சம் ப்ரீஃபாக இந்த ஒரு ஃப்ளைட் நடக்கும் அப்படின்றத நம்ம நம்புவோம். இதில் குறிப்பிடத்தக்க எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டே கிடையாது, கேமரா மட்டும்தான் இருக்குது. பட் இருந்தாலும் இன்னொரு ஒரு பிளானட்டில் நம்மளுடைய ஹியூமன் மேட் ஆப்ஜெக்டில் குறிப்பாக இந்த ஹெலிகாப்டரை பறக்க வைக்கிறது அப்படின்றது மிகப்பெரிய சாகசம் தான். அந்த சாகசத்தை நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம். இந்த ஒரு சாகசத்தை பற்றி உங்களுடைய கருத்து எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள். இது வந்து குறிப்பிட்டு இந்த நாசாவுக்கோ அல்லது யூஎஸ் கவர்மெண்ட்டுக்கோ பெருமை சேர்க்கிறதா நான் நினைக்கல. இது ஒட்டுமொத்த நம்மளுடைய மனித குலத்துக்கே ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு ஈவெண்ட்டாக நடந்ததாக நான் நம்புகிறேன். உங்களுடைய கருத்தை வந்து நீங்கள் சொல்லலாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். அதுக்கான காரணத்தை சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அப்கமிங் வீடியோவில் அந்த ஒரு குறை இல்லாமல் நீங்கள் வீடியோஸை தொடர்ந்து பார்க்கலாம். கம்யூனிட்டி டேப்பில் கேட்ட கொஸ்டினுக்கான ஆன்சர் அதையும் நம்ம பார்த்துருவோம். நம்மளுடைய சூரிய குடும்பத்தில் ஒரு ஃபெயில்டு ஸ்டார் இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். அது எந்த ஒரு பிளானட் அப்படின்னு கேட்டதுக்கு நிறைய பேர் ஓட் பண்ணீங்க. ஓட் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த ஒரு வீடியோக்கான கொஸ்டினுமே கம்யூனிட்டி டேப்பில் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஓட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி இதுக்கான ஆன்சர் ஜூபிட்டர். கரெக்டாக ஓட் பண்ணீங்க. இதுடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் லோகபால கார்த்திகேயன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you next video. பாய். மரம் வளர்ப்போம், வரும் கால சந்ததிகளை காப்போம்.